ஏன்னா எண்ட்ல வர அந்த கார் தான் எனக்கு வந்து பயங்கரமா டீகோட் பண்ணிருக்காங்க. ஏன்னா அதோட நம்பர் பிளேட் DAR AK2026 AK2026ங்கிறது எங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுது. பட் அந்த டைரக்டர் யாரு, ஆதிகா இல்ல GBU 2வா? இதுல நிறைய ரெஃபரன்சஸ் இருக்கு. அதுல ஒரு இடத்துல வந்து மொத்த மலேசியாவுமே அவங்க கண்ட்ரோல் தான் அப்படின்னு சொல்ல ஒரு இடம் வருது. அது வந்து தியேட்டர்ல அப்படி தியேட்டரே அதிரும். அந்த இடத்துல நாங்கள் எல்லாருமே பில்லாத்தி மியூசிக் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஏன் அது இல்லை? ஆனால் அந்த ஃபைட் ஷூட் பண்ணும்போது அந்த சாங் போட்டு ஷூட் பண்ணல. அதுதான் கேட்க வந்தேன். காட் பிளஸ் யூ சாங் வந்து முன்னாடியே வந்து அது கம்போஸ் பண்ணி அது ஷூட்டும் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் திரும்ப ஜிவி வந்து மறுபடியும் அதை கம்போஸ் பண்ணாரு விஷுவல் வச்சு அப்படின்னு. அது எடிட்டிங்க்கு வரும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது சார்? ஹோல் மூவியில் தியேட்டரில் யாருமே நிற்காம சேர்லேருந்து ஆடுறாங்க அப்படின்னா அந்த பாட்டுக்கு இல்லை பயங்கர வைபு. ஒரு ஸ்டண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவன் என்ன இவ்வளோ எக்ஸைட் ஆகிறான், சூப்பர் சூப்பர்னு நிஜமாவே இது எவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்கா அப்படின்னு ஏகே கேட்டார். அப்படின்னும் இருக்கு சார், நான் ஆன் ஸ்பாட் எடிட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்குன்னு சொன்னாராமே. ஆன் ஸ்பாட் எடிட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது சார்? அஜித் சார் பேசினாங்களா உங்களுக்கு படம் பார்த்துட்டு இந்த எடிட்டிங் பற்றி எதாவது சொன்னாங்களா? இப்படி ரீஷூட் ஆர் ரீடேக் எடுத்த ஷார்ட்ஸ் எதாவது இருக்கா சார்? அந்த மாதிரி இல்லை, அந்த மாதிரி வரல. அந்த மாதிரி ஆக்சுவலாக துணிவில் ஆரம்பத்தில் வந்து ட்ரிஷா அஜித் இவங்களுடைய ஸ்டில்ஸ் நிறைய வந்தது. ஒரு சாங் சீக்வன்ஸ் மாதிரியான ஸ்டில்ஸ் வந்தது. இப்போ நாங்கள் நினச்சோம் அதில் அவங்க 2 பேருக்கு ஒரு டுவேட் இருக்கு அப்படின்ட்டு. டுவேட் இருந்ததா? ஆக்சுவலாக ஒரு மாண்டேஜ் சாங் ஷூட் பண்ணோம். அந்த எல்லோ கலர் கார் லிஃப்ட் அடிச்சு வரதெல்லாம் அவரே சாரே பண்ணது எல்லாமே. ஓகே. எந்த ஸ்டண்ட் பாடி டபுளும் யாருமே கிடையாது. உங்களுக்கு வலிமை, துணிவு, GBU எந்த அஜித் பயங்கர ஃபேவரட்? யார் அந்த சின்னதாக ஸ்டெப் போடுறது வந்து அங்கே ஸ்பாட்டில் டிசைட் பண்ணி. ஓகே. அது ஆக்சுவலாக ஸ்கிரிப்டில் இல்லை. இது ஒரு புது விஷயம் நான் மட்டும் சொல்கிறேன், தப்பாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். இன்டர்வியூ பார்த்தா ஃபோன் பண்ணி திட்டு வரேன். நம்ம கூட எடிட்டர் விஜய் வேலுக்குட்டி இருக்கிறாங்க. வெல்கம் டு மை ஷோ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, சூப்பராக, தேங்க்யூ. ஸோ எப்படி இருக்கு GBOட வெற்றி? நீங்கள் எப்படி கொண்டாடுறீங்க? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. படத்தோட அப்ஜெக்டிவே என்டர்டெயின்மெண்ட் தான். ஸோ அது எல்லாரும் என்ஜாய் பண்ணி தேட்டர்லேருந்து எல்லாரும் சந்தோஷமாக வெளியில் வரது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு நாள் 1 இயராக ஒரு ப்ராஜெக்ட்னா ஒரு 1 இயர் எப்பவுமே எடுக்கும். அது கிட்டத்தட்ட ப்ராஜெக்ட் முடிகிற டைமில் 1 மாதம்லாம் சுத்தமாக தூக்கம் இல்லாமல் மொத்த டீமுமே எல்லாருமே டே நைட்டாக ஒர்க் பண்ணி அதை எடுத்துகிட்டு கொண்டு வரும்போது சக்ஸஸ் வரும்போது அதோடைய அதான ரிவார்டு நம்மளுக்கு. கண்டிப்பாக அதுவும் ஆடியன்ஸ் அதை என்ஜாய் பண்ணி அவங்க பிடிச்சிருக்குன்னு சொல்லும்போது அதோடைய ஃபீலிங்கை தனி இல்லையா? கண்டிப்பாக. ஆக்சுவலாக அதில் சீன் பை சீன் வந்து ஏகே எல்லாருமே அப்படி ரசித்தோம், கொண்டாடினோம். பட் எங்கள் எல்லாரையும் விட அவரை நீங்கள் தான் ரொம்ப அதிகமாக ரசிச்சிருப்பீங்க. இன்ஃபேக்ட் அவருடைய துணிவாக இருக்கட்டும், வலிமையாக இருக்கட்டும், எல்லாத்துலேருந்தும் நீங்கள் ஏகே பார்த்துட்டே வரீங்க. உங்களோட ஃபேவரட் ஏகேயோட அந்த போஸ்டரோ இல்லை ஸ்டில்லோ இல்லை அவர் ஸ்க்ரீனில் வந்து அந்த இடமோ? ஓகே, நிறைய இருக்குது. நான் ஒன்று சொல்கிறேன். இந்த கிளைமேக்ஸில் அந்த எல்லோ கலர் காரில் ட்ரிஃப்ட் அடிச்சுட்டு இறங்கி அந்த காஸ்டியூம் நடந்து வந்து ஒரு ஒயிட் ஷாட்டும் இருக்கும், இன்னொரு ஒரு ட்ராலி ஷாட் மாதிரி ஒன்று வரும் க்ளோஸ். அது சூப்பராக இருப்பார், பயங்கரமாக இருப்பார்ல. எத்தனை வாட்டி நீங்கள் அதை எடிட் பண்ணும்போது பார்த்தீங்க சார்? பல 1000 தடவை பார்த்துருப்போம். ஓகே. நிறைய தடவை பார்த்துருப்போம். ஏன்னா ஃபைட் எடிட் பண்ணும்போது நிறைய தடவை அதை பேசுகிற இதை பிடிக்கிறதுக்காக அது பல தடவை திருப்பி ரிப்பீட் பண்ணி பார்ப்போம். ஸோ நிறைய தடவை பார்த்துருக்காது. டக்குன்னு நீங்கள் கேட்டோன்னா எனக்கு அதான் ஞாபகம் இருந்தனால அது எனக்கு பிடிச்சது. ஓகே. ஸோ இந்த கார் அப்படின்னு சொல்லும்போது நான் உங்கள்கிட்ட கேட்டே ஆகணும். ஏன்னா எண்டில் வர அந்த கார் தான் எனக்கு வந்து பயங்கரமா டீகோட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அதோட நம்பர் பிளேட் DAR AK2026. ஸோ அதில் வந்து AK2026ங்கிறது எங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுது. பட் அந்த டைரக்டர் யாரு, ஆதிகா இல்லை GBU 2வா? இல்லை, அது எதர்ச்சியா சிஜி. ஆக்சுவலாக அந்த நீங்க சொல்ற கார், நான் சொல்றது எல்லோ கலர். நீங்க சொல்றது அந்த எல்லோ கலர், நான் சொல்றது ஃபைனலா லாஸ்ட் வர கார். இல்லை, அது பர்பஸா எதுவுமே யாருமே பண்ணல. அப்புறம் ஷூட்டிங் ஸ்பாட்ல ஏதோ ஒரு ஆக்சுவலாக எந்த கார் யூஸ் பண்ணுறோமோ அந்த கார் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அதுக்கு வேலை ஏதோ ஃபேக் மாற்றி தான் யூஸ் பண்ணுவோம். எந்த கார் ரெண்டலுக்கு தான் எடுக்கிறோம் நம்ம கார், அது வந்து அந்த இது எடுக்க மாட்டோம், யூஸ் பண்ண மாட்டோம். வேற ஏதாவது மாற்றி அது ஆர்ட் டிபார்ட்மெண்ட்ல யாரோ பண்ணதான். நாங்கள் பர்பஸா எந்த இதுலுமே அதுக்கு பின்னாடி எந்த ஸ்டோரியும் இல்லையா? எதுவுமே இல்லை. ஓகே, நாங்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா எதிர்பார்த்துட்டு இருந்தோம். சரி GBU 2 வருது, இல்லைன்னா ஆதிக் தான் அடுத்த படமும் பண்றாருன்ற மாதிரி ஏதோ இருக்கு போல க்ளூ அப்படின்னு. ஜஸ்ட் அந்த நம்பர் போட்டு நெக்ஸ்ட் இதுன்னு போட்டுருப்பாங்க, தவிர டீம் சைட்ல இருந்து எந்த ஒரு இன்புட்டுமே அதுக்கு கொடுக்கப்படல, சொல்லிடுறேன். ஓகே சார், ஒரு எக்ஸைட்மெண்ட்காக பண்ணப்பட்ட ஃபேக்டர் தான் பண்ணிருப்பாங்க. யாரோ பண்ணதா யாருன்னு தெரியல. ஆக்சுவலா எங்க டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல இருந்தோ இவங்க சைட்ல இருந்தோ யாரும் அது ஓகே டீம் சைட்ல இருந்து யாரும் பண்ணல. மேபி அந்த ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஏதோ ஒன்று கொடுக்கலாம், சரி ஒரு எக்ஸைட்மெண்ட்டுக்காக போட்டிருப்பாங்க. நீங்க சொன்னீங்க அந்த கார் இது சீக்வன்ஸ் பத்தி பேசும்போது பேஸ் பிடிக்கிறதுக்காக நான் வந்து பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு ஃபிலிம்க்கும் அந்த ரிதம் ஆர் அந்த பேஸுங்கிறது நீங்க எப்படி செட் பண்றீங்க? எடிட்டிங், அதாவது ஒரு கமர்ஷியல் சினிமாவுக்கு முக்கியமான எடிட்டிங்ல முக்கியமான எலிமெண்ட்டு பேசுன்றதும் தான். பிடிக்கிறது என்னன்னா, என்ன சொல்றது, பல வருஷங்களா நம்ம படங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கோம்ல.
ஸ்கூல் டைம்லேருந்தே படிக்காமல் படம் தான் பார்த்துட்டே இருக்கேன். அதனால தான் இந்த பக்கம் வந்துட்டு நினைக்கிறேன் தெரியல. அது படம் பார்த்து பார்த்து நமக்குள்ளேயே ஒரு அது ஆக்சுவலாக ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய படங்கள் பார்க்கறதான அட்வான்டேஜ் அது. நமக்குள்ளேயே அது வந்துடும். இது இப்படி தானே இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்துடும். நம்ம ஒர்க் பண்ணும்போது நம்ம தனியாக அதுக்குன்னு ஒரு எஃபர்ட் போட வேண்டிய அவசியம் இல்லை. இவ்வளோ வருஷங்கள் படம் நம்ம நல்ல படங்கள் பார்த்து 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 நமக்குள்ளேயே அந்த பேசன்ட் ரிதம் ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். ஸோ ஒரு சீக்வன்ஸ் எடிட் பண்ணும்போது இந்த ரிதமில் தான் இருக்கணும் அப்படின்றது நம்மளுக்கே நம்ம பண்ணி முடிச்சு பார்த்ததுக்கப்புறம் எங்கேயாவது இருந்து அது அந்த பேசன்ட் ரிதம் எங்கேயாவது மிஸ் ஆச்சுன்னா நம்மளுக்கே தோணிடும், இங்கே அடிக்குது அப்படின்னு தோன்றது தான். ஸோ இது அவுட் ஆஃப் ப்ராக்டிஸ் தான் வருதுன்னு நினைக்கிறேன். நான் ஆக்சுவலாக ஃபெல்லோ யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்கும் சொல்கிறது நினைக்கிறது அதுதான். நிறைய வந்து எடிட்டை வந்து ஸ்ட்ரைட்டாக என்ன பண்ணியிருக்காங்கன்றது பார்க்குறத விட படங்களை ஓவராலாக பார்ப்போம்ல. ஒரு படத்தை ஒரு பர்டிகுலர் சீன் இது எப்படி எடிட் பண்ணியிருக்காங்க, இந்த சீக்வன்ஸ் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்காம ஓவராலாக ஒரு படத்தை பார்க்குற பேஷன்ஸ் வேணும். படங்களை ஃபுல் ஸ்ட்ரெச்சில் பார்த்து 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 பழகும்போது அந்த ரிதம் தானா இந்த சீனுக்கு அப்புறம் இந்த சீன் வரக்கூடாதுன்ற ஃபீலிங் கிரியேட் ஆகுதுலாம் அதுலேருந்து வர்றது தான். ஓகே, இது தப்பாக இருக்கு, ஸ்டோரி வைஸ் ஆர்டர் இது வராது அப்படின்றதெல்லாம் வந்து ஒன்று நம்ம ஃபிலிம் ஸ்கூல்ஸில் போயிட்டு ஆக்ட் ஸ்ட்ரக்சர் இதெல்லாம் படித்தா அது வரும். படிக்காமல் தான் வர்றதா. நான்லாம் அந்த மாதிரி தான். நான் அந்த டிஎஃப்டிலாம் படிக்கல, விஷுவல் கம்யூனிகேஷன் படிச்சுட்டு அப்படியே வந்தது தான். என்னுடைய ஸ்ட்ரென்த் நான் என்ன பார்க்குறேன்னா இவ்வளோ வருஷங்கள் பார்த்த படங்கள் தான். ஐ மீன் ஹாலிவுட் ஃபிலிம்ஸ் இதெல்லாம் நான் சொல்லலை. நம்ம ஊர் படங்கள் கேடிவி சன் டிவியில் மத்தியானம் போடுற படங்களை பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஓகே, அதுதான் அந்த ப்ராக்டிஸில் வர்றது தான். இந்த ஸ்டோரிக்கு அப்புறம் இது இந்த விதமாகவும் பேசாமல் ஆர்டராகவும் இந்த சீனுக்கு அப்புறம் இது வரக்கூடாது, இது பண்ணக்கூடாது அப்படின்றது எல்லாமே அதுலேருந்து டெவலப் பண்ணது தான். ஸோ நிறைய பார்க்கணுன்றது தேவைப்படுது எடிட்டர்ஸ்க்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே. இந்த ஜிபிஓ பற்றி பேசும்போது இதில் நிறைய ரெஃபரன்சஸ் இருக்குது. அதில் ஒரு இடத்துல வந்து மொத்த மலேசியாவுமே அவங்க கண்ட்ரோல் தான் அப்படின்னு சொல்ல ஒரு இடம் வருது. அது வந்து தியேட்டரில் அப்படி தியேட்டரே அதிரும். அந்த இடத்துல நாங்கள் எல்லாருமே பில்லாத்தி மியூசிக் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஏன் அது இல்லை? ஓகே, உங்களுக்கு தெரியாது இல்லை, இப்போ எல்லாமே வந்து காப்பிரைட்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பண்ணணும்னு ஆல்ரெடி பிளான்ல இருந்துச்சோ. எல்லாமே ஏதோ சாங் யூஸ் பண்ணியிருக்கோம், சுல்தானே சாங் யூஸ் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே வந்து முன்னாடியே காப்பிரைட்ஸ் இது பண்ணி அக்வயர் பண்ணி பண்ணது தான். ஸோ பில்லான்றது மேபி ரொம்ப ஆப்வியஸாக இருக்க வேணாம். ஏன்னா ஆல்ரெடி ரெஃபரன்ஸ்ன்ற ஒரு விஷயம் ஒரு கமெண்ட் சொல்கிறாங்க இல்லையா, ரொம்ப ஆப்வியஸாக இருக்க வேணாம், நம்ம அது ஒரிஜினலாக போயிடலாம் அப்படின்றதுக்காக. அதே ரீசன் தான் மங்காத்தா அவாய்ட் பண்ணதுக்குமா? மங்காத்தாவோட ரெஃபரன்ஸ் பெருசாக ஒன்றும் இல்லைன்னா நம்ம த்ரிஷா சொல்கிறாங்க வந்து வண்டியிலேருந்து தள்ளி விட்டவனே வந்தானு. அதுக்கப்புறம் பெருசாக இந்த ரெஃபரன்ஸ் இல்லை. விநாயக் மகாதேவ் பற்றி ரொம்ப ஒரு மைல்ஸ்டோனான படம் இல்லையா அது. ஆமாம். ஸோ அதை அப்படியே ஆப்வியஸாக யூஸ் பண்ணோம்னா ரொம்ப ஆப்வியஸாக வந்து சாரோட படங்கள்லேருந்து ஒன்றும் பெருசாக யூஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஸோ அதை வந்து அப்படியே எடுத்துக்காமல் அந்த இடம் வரும்போது கொஞ்சம் ஒரிஜினாலிட்டி இருக்கட்டும்னு சொல்லி அந்த ஓஜி சம்பவம் சாங் வச்சு நம்ம அதை பண்ணியிருப்போம். ஸோ அப்படி பிளான் பண்ணது தான். இந்த பழைய சாங்ஸ் சொல்லும்போது முதலே இந்த சாங்ஸ் அப்படிங்கறத டிசைட் பண்ணிட்டாரா, டைரக்டர் டிசைட் பண்ணாரா, நீங்க இருந்தீங்களா? முதல்ல டிசைட் பண்ணதான். முதல்ல ஸ்கிரிப்ட் சொல்லும்போது இது வருது. ஆனா அந்த ஃபைட் ஷூட் பண்ணும்போது அந்த சாங் போட்டு ஷூட் பண்ணல. அதுதான் கேட்க வந்தேன். எஸ், இளமைதோ இதோல அந்த கிளப் ஃபைட் வரும்போது அதை வந்து சாங் போட்டு ஷூட் பண்ணல. ஏன்னா சாங் போட்டு ஷூட் பண்ணா சாங் எப்படி ஷூட் பண்ணுவோம்னா இந்த லைன்ஸுக்கு இந்த பிஜிஎம் இந்த மூமெண்ட் அப்படின்னு சொல்லி எடுப்போம். ஃபைட்டா அதை எடுக்கும்போது இந்த லைனுக்கு இதுன்னு எடுக்க முடியாது. அதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி எடுத்தால் தான் நம்மளுக்கு மெட்டீரியல் சாங்குள்ள வச்சு எடிட் பண்ணும்போது மெட்டீரியல் இருக்கும். ஸோ ஸ்டண்ட் மாஸ்டர்கிட்டையும் சரி ஆக்டர்ஸ்கிட்டையும் சரி அதை ஷூட் பண்ணும்போது அது சொல்லலை. எடிட் முடிச்சுட்டு எடிட் டேபிளுக்கு வரும்போது இதை வச்சு நம்ம பண்ண போகிறோம்னு சொல்லிட்டாரு எனக்கு. ஓகே. ஸோ அப்போ அதில் வந்து பிகினிங்கில் வந்து அந்த பிஜிஎம் ஆரம்பிக்கும், நடந்து வருவார், அந்த கையில் மாட்டி நடந்து வந்து நின்றுட்டு அந்த ஏன்னு ஒரு மியூசிக் வரும். அது வரும்போது இந்த மாதிரி அடிக்கிறார் சார் அப்படின்னு சொல்லி சொன்னார் டைரக்டர். அது மட்டும் சொன்னார். அதுக்கப்புறம் நான் அந்த ஃபைட்டுக்குள்ளே இருக்கிற பெஸ்ட் இம்பேக்ட் இருக்கிற பஞ்சஸ் எல்லாம் வந்து எடுத்து அந்த ஏன்னு வரும்போது அந்த 4 ஷாட் போட்டு சார் மட்டும் அஜித் சார் மட்டும் கலராக இருப்பார், மற்றெல்லாம் பேக்ரவுண்ட் பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருக்கும். ஸோ அப்படி போட்டு ஸ்டார்ட் பண்ணி உள்ளே போய் அதுக்கப்புறம் சாங் லிரிக் வரும்போது லிரிக்கு ஏற்றாப்புல பஞ்சஸ் அண்ட் கிக்ஸ் அண்ட் கிளாஸ் பிரேக்ஸ் வாட் எவர் இட் இஸ் அது போட்டிருக்கோம். அப்புறம் பிஜிஎம் வரும்போது பிஜிஎம்க்கு தந்தாப்புல
கரெக்ட். பண்ணி ட்ரை பண்ணோம். அது சூப்பரா இருந்துச்சு. சரி அதையே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி. ஆமா. ஏன்னா அப்போ உள்ள ராஜா சாரோட பாட்டுலாம் 4.5 நிமிஷம் அட்லீஸ்ட் இருக்கும். அந்த பாட்டும் கிட்டத்தட்ட அவ்வளோ டியூரேஷன். ஆமா, ஆமா. அவ்வளோ டியூரேஷனுக்கு வந்து போர் அடிக்காம அந்த கொரியோகிராஃப் அந்த ஃபைட் எடுத்துட்டு போறதுங்கிறது டெஃபினெட்லி எடிட்டிங் தான் அது ஒரு மேஜர் ரோல். அது அமேசிங்கா பண்ணியிருந்தீங்க ஆக்சுவலா. எல்லாம் டீம் ஒர்க் தான். எல்லாருடைய இதுதான். அதுல எக்ஸ்டர்னல் சவுண்ட்ஸும் நிறைய யூஸ் பண்ணியிருந்தீங்க. அதாவது அதை அவங்க உடைக்கிறது அந்த ஆமா, மாதிரியான external நிறைய sounds அது அதுவும் இன்னும் கொஞ்சம் கூட நல்ல ஒரு இம்பாக்ட் இருந்துச்சு பார்க்கும்போது. ஆமா. ஓகே. அது எவ்வளோ டைம் எடுத்தது சார் அது நீங்க எடிட் பண்றதுக்கு? கொஞ்சம் சேலஞ்சிங்கான விஷயம் தானே இல்லையா? அந்த ஒரு சீக்வன்ஸ் அது சவுண்டு ஆக்சுவலா ஃபுல் சாங் யூஸ் பண்ண முடியாது. அபவ் 6 மினிட்ஸ் நினைக்கிறேன். ஆமா. எஃப்எம்ல எல்லாம் வந்து நீங்க ஃப்ரண்ட்ல இருக்கிற போர்ஷன்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ண அந்த மாதிரி போட்டு விட்டுருவீங்க. வெரி ட்ரூ. ஆமா. லெங்தான பாட்டு அந்த மாதிரி அதை ஃபுல்லா லெங்த் யூஸ் பண்ண முடியாது. அதுல ஒரு 3.5 மினிட்ஸ் செலக்ட் பண்ணி எந்தெந்த போர்ஷன்ஸ் போட்டு நமக்கு வந்து அதாவது ஒருத்தர் தலையை பிடிச்சி அந்த இதுல அடிப்பாரு. ஒரு இது இருக்கும் நிறைய சிங்க் கரெக்டா சூப்பரா அமைஞ்சது அதில். ஸோ அதுக்கு எதெல்லாம் வந்து கரெக்டா இருக்குமோ அந்த பீசஸ் மட்டும் செலக்ட் பண்ணி அதை வச்சு பண்ணிடுவோம். ஓகே. இந்த கொரியோகிராஃப் பத்தி பேசும்போது தான் த காட் பிளஸ் யூ சாங் வந்து முன்னாடியே வந்து அது கம்போஸ் பண்ணி அது ஷூட்டும் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் திரும்ப ஜிவி வந்து மறுபடியும் அதை கம்போஸ் பண்ணாரு விஷுவல் வச்சு அப்படின்னு. பட் அது எடிட்டிங்க்கு வரும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது சார்? அதுல என்னாச்சுன்னா லிரிக்ஸ் சேஞ்ச் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சின்ன சின்ன ஹூக் வேர்ட்ஸ் நடுவில் வருது, அதெல்லாம் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகே. அதை வந்து கொடுத்தாங்க. அது ரொம்ப பெருசாக கஷ்டப்படல. சோர்ஸ் இருந்துச்சு, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஷார்ட்ஸ்லாம் இருந்துச்சு. அதை வச்சு நம்ம மேனேஜ் பண்ணிட்டோம், ஈஸியாக பண்ணிட்டோம். ஆக்சுவலாக ரொம்ப சேலஞ்சாக இல்லை அது. ஆக்சுவலாக ஆடியோக்கு மேட்ச் பண்ணிட்டாங்க. ஜிவி சார் வந்து பக்காவாக அதை 99% பண்ணிட்டாங்க. சின்ன சின்ன ஜாயினிங்ஸ் மட்டும்தான் நான் வந்து ஒர்க் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஓகே. அது ஈஸியாக பண்ணிட்டோம். ஓகே. ஹோல் மூவிலேயே உங்களுக்கு ரொம்ப சேலஞ்சிங்கான பார்ட்னர் எதுவாக இருந்துச்சு? ஃபைட்ஸ் தான். ஜென்ரலாகவே கமர்ஷியல் படங்களில் ஃபைட்டு வந்து டியூரேஷனாக வந்து ஷூட் பண்ணும்போது 7 கேமராஸ் 8 கேமராஸ் அந்த மாதிரி ஷூட் பண்ணுவாங்க. ஈச் ஃபைட்டுக்கு வந்து 20 hours ரஷ் அந்த மாதிரி வந்துடும். ஸோ அதுக்கு ஒன்றுக்கும் கிளைமேக்ஸ் ஃபைட்டுக்கு அந்த கார் ட்ரிஃப்ட் அடித்து ஷூட் பண்ணதில்லை. அது ஒரு 10 days போச்சு. அப்புறம் அந்த இளமை ஏதோ கிளப் ஃபைட்டு வந்து ஒரு 5 days எடிட் பண்ணோம். அப்புறம் புலி அந்த சாங் வந்து 3 செக்ஷன் ஆஃப் எடிட் போச்சு. ஹோல் மூவில தியேட்டர்ல யாருமே நிக்காம சேர்ல இருந்து ஆடுறாங்க அப்படின்னா அந்த பாட்டுக்கு இல்ல பயங்கர வைப் மாதிரி ஆயிடுச்சு. அது சொல்லி தான் பண்ணாரு, கான்செப்ட் மாதிரி பண்றோம் சார் நம்ம அப்படின்னு சொல்லி தான் பண்ணாரு. அதை ஆக்சுவலா என்னன்னா அது ஃபர்ஸ்ட் பிளான்ல இல்லை, சேஸா ஷூட் பண்ணிட்டோம். அதை நைட்ல சேஸா ஷூட் பண்ணிட்டோம். சீரியஸா த்ரில்லிங்கான சேஸா அதை எடிட்டும் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் ஒரு வெர்ஷன் பண்ணிட்டு அதில் என்ன லேயர் ஆட் பண்ணலாம், இன்னும் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு இன்னும் லேயர் ஆட் பண்ணலாம்னு யோசிச்சதுக்கப்புறம் அந்த டார்க்கி அவருடைய சாங் ஆல்ரெடி டேரக்டருடைய பிளேலிஸ்ட்டில் இருக்கிற சாங் தான் ரொம்ப வருஷமாக வச்சிருக்காரு. இப்போ ரீசெண்டாக அவர் ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டார். ஆமாம், படம் நாங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவரோட அந்த பழைய சாங் ஒன்று ட்ரெண்ட் ஆயிடுச்சு. ஆமாம், ஒரு 2 மாதம் முன்னாடியிலேருந்து அவரோட சாங் ட்ரெண்ட் ஆயிடுச்சு. ஆமாம், அது அப்போ பார்த்துட்டு சரி அவரை ஏன் நம்ம இது பண்ணக்கூடாது, நம்ம ஆல்ரெடி அவரோட பாட்டு பிளேலிஸ்ட்டில் இருக்குன்னு சொல்லி அதை வச்சு பண்ணுவோம் சார்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி அந்த சாங்கை வச்சு ஒரு எடிட் பண்ணோம். ஸோ வைநாட் அவரே கூப்பிட்டுருவோம், அவர் அந்த வண்டிக்குள்ளே இருக்க மாதிரி பண்ணால் எப்படி இருக்கும்னு சொல்லி ஒரு ஐடியா பிச் பண்ணார் டேரக்டர். ஓகே, சூப்பராக இருக்கும் சார், பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அப்போ அவரை கூப்பிட்டு அப்புறம் அவரையும் தனியாக ஷூட் பண்ணி அப்புறம் அந்த சேஸ்குள்ளே ஆட் பண்ணோம். ஓ ஓகே. அது ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சதுலேருந்து ஷூட் முடிச்சு வந்ததுலேருந்து ஒரு 3 தடவை விட்டு ஷூட் ரிலீஸ் வரைக்கும் அதை பண்ணிகிட்டே தான் இருந்தோம். ஓ ஓகே. ஸோ அதுக்கு நிறைய டைம் ஆயிடுச்சு. ஓகே. ஸ்டண்ட் தான் உங்களுக்கு அதிகமாக டைம் எடுத்துன்னு சொல்லும்போது ஆதிக்கு வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாங்க, வந்து ஸ்டண்ட் மாஸ்டர் சொல்லியிருந்தாங்க, ஒரு ஸ்டண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் இவன் என்ன இவ்வளோ எக்ஸைட் ஆகிறான், சூப்பர்னு நிஜமாவே இது எவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்கா அப்படின்னு ஏகே கேட்டார். அப்படின்னும் இருக்கு சார், நான் ஆன் ஸ்பாட் எடிட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்குன்னு சொன்னாராமே. ஆன் ஸ்பாட் எடிட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது சார்? ஆன் ஸ்பாட் ஆக்சுவலாக அசிஸ்டன்ஸ் தான் பே பண்ணுவாங்க. ஓகே. அங்கே பண்ணி காமிச்ச அப்புறம் எல்லாம் பார்த்து பண்ணி அந்த லேப்டாப்பில் பார்ப்பாங்க இல்லையா, அங்கேயே எல்லாரும் பார்த்து கத்தி விசில் அடிச்சு அவருக்கு அப்பதான் தெரிஞ்சது, ஓகே இந்த டீம் எவ்வளவு எக்ஸைட்டடா இருக்காங்க அப்படின்றது. ஓகே, அதனால புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவர் பயங்கர ஜோவியலா தான் இருந்தார் போல இருக்கு. பிகாஸ் எண்டு கார்டுலாம் சரி, எனக்கு தெரிஞ்ச ஒரு படம் வந்து ஓப்பனிங்ல இருந்து எண்டு வரைக்கும் இந்த அளவுக்கு மக்கள் ரசிச்சிருக்காங்க அப்படின்னா ரீசெண்ட் டேஸ்ல இந்த படம் தான். அதுவும் என் கார்டுலாம் யாரும் எந்தே போகவே இல்லை. பிகாஸ் ஃபுல்லா வந்து அவரோட அந்த பிடிஎஸ் போட்டுட்டே இருந்ததுனால. அஜித் சார் பேசினாங்களா உங்களுக்கு படம் பார்த்துட்டு இந்த எடிட்டிங் பத்தி ஏதாவது சொன்னாங்களா? சில படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசுறதுன்றது அடுத்த படம் பண்ணா அதுல மேபி அப்போ மீட் பண்ணும்போது சொல்லுவாரு. ஓகே. படம் நடக்கும்போதே கேட்டுருவாரு என்னென்ன போயிட்டு இருக்குன்னு சொல்லி, நல்லா வந்துட்டு இருக்கா,
நானே ஏதாவது மிஸ்டேக் பண்ணா கூட சொல்லுங்க, சொல்லாம இருக்காதீங்க வந்து அப்படின்னு சொல்லிடுவாரு. ஓகே. ஸோ ஒரு இது முடியும் போதும் மீட் பண்ண போவோம், ஸ்பாட்டுக்கு போகும்போது மீட் பண்ண போகும்போது கேட்டுருவாரு. ஓகே. அப்படி ரீஷூட் ஆர் ரீடேக் எடுத்த ஷார்ட்ஸ் ஏதாவது இருக்கா சார் அந்த மாதிரி? ரீஷூட் இன்னும் கொஞ்சம் கூட பெட்டரா எடுக்கலாம் அப்படின்ட்டு அந்த மாதிரி? இல்ல அந்த மாதிரி வரல. அந்த மாதிரி ஆக்சுவலா துணிவுல இருந்துச்சு. துணிவுல வந்து சரியா வரலன்னு ஷூட் பண்றது கிடையாது. ஒரு நாள் ஷூட் பண்ணது ஒரு டயலாக் ஏதாவது ஒண்ணு இருந்திருக்கும். அது ஞாபகம் வச்சிருப்பாரு. அது நல்லா வந்துச்சா, இது மாதிரி நான் பெட்டரா இன்னொன்னு நான் ட்ரை பண்றேன்னு சொல்லி நெறைய செகண்ட் டே நெக்ஸ்ட் டே வந்து அந்த ஒரு டயலாக் நான் திருப்பி எடுக்கிறேன்னு சொல்லிலாம் பண்ணியிருக்காரு. ஓகே. அஜித் சார். அவரு வந்து கேட்டு 2, 3 இது பண்ணியிருக்காரு. இந்த படத்துல ஒண்ணும் இது பண்ணும்போதே எக்ஸைட்மெண்ட் தான் எல்லாரும். அதனால இதுல எதுவும் பெருசா அந்த மாதிரி இல்ல. திருப்பி பண்ணல. எஸ். மல்டி கேமரா செட்டப் அப்படிங்கும்போது ஒரு ஆங்கிள்லயும் அஜித் சார் பார்க்கும்போது ஒரு மாதிரி வா ஃபேக்டர் தான் இருந்திருக்கும். உங்களுக்கு இது வைக்கலாம்னு சூஸ் பண்ணது ஒரு பெரிய டஃப்பா இல்ல? கண்டிப்பா. இதுல எப்பவுமே ஒரு 2 ஆர் 3 கேமராஸ் எப்பவுமே இருக்கும். அது அது டஃப்னா சீனோட ட்ரீட்மெண்ட் இருக்கு இல்லையா? சீனோட பேசுன்றதும்னு ஒண்ணு இருக்கும். ஸோ அது வரும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு எது தேவைன்றது டிசிஷன் ஈஸியா கிடைச்சிரும். இப்போ ஒயிட் ஷாட் போடணுமா? ஒயிட் அண்ட் க்ளோஸ் 2மே ஷூட் பண்ணியிருப்பாங்க. சீன் எஸ்டாப்ளிஷ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட்டு ஒயிட் சூஸ் பண்ணுவோம். எந்த இடத்துல ஃபிசிக்கல் செட்டிங் இருக்குன்றத ஃபர்ஸ்ட்டு காமிச்சிட்டு, அதுக்கப்புறம் ஆர்டிஸ்டோட இன்டர்னல் கான்ஃப்ளிக்ட்டோ ஏதோ ஒரு விஷயம் நடுவில் போகும்போது க்ளோஸ்அப் போகும். அந்த மாதிரி தான் கிராமரா ஃபாலோ பண்ணி போகும்போது நம்மளுக்கு செலெக்ஷன் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அது ஒன்றும் பெரிய டாஸ்க் இல்லை. ஆனால் நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. ஓகே. நிறைய கேமராஸ் இருக்கும், நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. நம்ம ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக்கோ ஏதோ ஒன்று ஒரு டயலாக் ஏதாவது ஸ்கிப் பண்ணி போகிறோம்னா அந்த இடத்துல ஏதாவது ஒரு வேற ஆங்கிள் யூஸ் பண்ணிட்டு போகலாம்னா ஈஸியாக யூஸ் பண்ணிட்டு போகலாம். அந்த மாதிரி விஷயத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஓகே. இந்த டியூரேஷன் ஐ திங்க் 2 hours 19 minutes நினைக்கிறேன். அது 18 பிடிஎஸ் இல்லாம ஆக்சுவலா 2:15 தான். 2:15. ஸோ இந்த டியூரேஷன் ஃபர்ஸ்டே ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா? அந்த அளவுக்கான டியூரேஷனுக்குள்ளார அவ்வளோ விஷயத்த கிறிஸ்ப் ஆக்குறது எவ்வளோ சேலஞ்சிங்காக இருந்தது? இதுக்காக ஏதாவது கட் பண்ண வேண்டியது? ஒரு விஷயம் டைரக்டர் ரொம்ப கிளியரா இருந்தாரு. டியூரேஷன் 220க்கு மேல கிடையாது சார். அப்படின்றது முதல்ல டிசைட் பண்ணாங்க. நம்ம எவ்வளோ வேணா ஷூட் பண்ணலாம், 220க்கு மேல வரக்கூடாது. ஓகே. அப்படின்றது முதல்லயே பேசினது தான். இந்த படத்துக்கு என்டர்டைன்மெண்ட் தான் ஒரே அப்ஜெக்டிவ்ன்றனால ஃபோக்கஸ் ஃபுல்லாக என்டர்டைன்மெண்ட் மேலே இருக்கட்டும். வேறு எதாக இருந்தாலும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம், இது பண்ணிக்கலாம். ஸோ அது முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணது தான். இந்த டியூரேஷன் தான் வரணுன்றது முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணது தான். அப்போனா நிறைய சீன் சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியது? இல்லை, அது மாதிரி அதான் நடக்கல. ஆக்சுவலாக பிளானில் இருந்துச்சு ஃபுல்லாகவே ஸ்கிரிப்ட் வந்து ஆஸ் பர் பிளான் ஷூட் பண்ணது தான். இது வந்து ஃபாஸ்டஸ்ட் அஜித் சார் மூவின்னு சொல்கிறான். ஆக்சுவலாக நான் ஒர்க் பண்ணதுலையுமே வலிமையும் 125 days நினைக்கிறேன். துணிவு அபவ் 115 நினைக்கிறேன். இது வந்து பிலோ சாருக்கு மட்டும் அஜித் சாருக்கு மட்டும் 85 days ஷூட் பண்ணியிருக்காங்க. மொத்த படமும் 98 or 95 daysல முடிச்சாச்சு. பிலோ 100 days ஷூட் பண்ண ரொம்ப நாள் கழிச்சு அஜித் சார் ஷூட் பண்ண படம். அது ஏன் பாசிபிள்னா ஸ்கிரிப்ட்ல என்ன தேவையோ அது மட்டும் தான் இருந்துச்சு. ரிமூவல்னு பார்த்தீங்கன்னா உள்ள ஏதாவது ஒரு 2 ஷாட்டு, ஒரு டைலாக் 2 டைலாக் இந்த மாதிரி ரிமூவல் தான் இருந்துச்சு தவிர சீன்ஸ் அதுவும் பெருசா இல்லையா? ஓகே. இது ஒரு புது விஷயம் நான் மட்டும் சொல்றேன், தப்பா இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஒரு டாம் சாக்கோ இருக்கார்ல, சைனி டாம் சாக்கோ, அவர் ஆக்சுவலா ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. அவர் இன்னொரு கேரக்டர் பண்ணியிருந்தாரு. ஓ ஓகே. அது மட்டும் எந்த இன்டர்வியூலும் சொல்றேன் உங்களுக்கு. ஓகே. இன்னொரு கேரக்டர், அதாவது அர்ஜுன் தாஸோடைய அப்பா கேரக்டர் மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தாரு. ஓகே. அது என்ன ஆயிடுச்சுன்னா, இவர் பேர் என்ன, ஜாக்கி ஷாரஃப் ஒரு கேரக்டர் இருக்காரு, இவர் ஒரு கேரக்டர் இருக்காரு. என்டர்டைன்மெண்ட்டை ஃபோக்கஸ் கொஞ்சம் அப்படி இப்படின்னு ஒரு செதறல் இருந்துச்சு. இப்போ அது என்ன பண்ணோன்னா, டேபிளில் உட்காந்து பார்த்துட்டு கொஞ்சம் ஃபோக்கஸ் வந்து அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்புது. என்டர்டைன்மெண்ட்டை நம்ம ஃபோக்கஸ் பண்ண முடியாமல் கொஞ்சம் அப்படி இப்படின்னு போகிறதுனால அதை வந்து நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணலாம் சொல்லி ஒரு டிஸ்கஷன் பேசிட்டு, சரி நம்ம அப்போ அவரை வந்து ஷூட் பண்ணியிருக்கோம், அவருக்கு இன்னும் எக்ஸைட்மெண்ட்டான ஒரு கேரக்டர் கொடுத்துலான்னு சொல்லி டிசைட் பண்ணி தான் அந்த சைமன் கேரக்டர் நம்ம பண்ணி பண்ணோம். ஓகே. அது மட்டும் நம்ம அந்த ஆனால் எல்லா சீன்லையுமே அவர் இருக்கிற சீன் எல்லாமே இருக்கு, அவர் மட்டும் இருக்க மாட்டார். அதை மட்டும் நம்ம இது பண்ணியிருக்கோம். இன்டர்வியூ பார்த்தா ஃபோன் பண்ணி திட்டு. ஆனால் அதை விட சூப்பரான கேரக்டர் அவருக்கு இது சாக்ரிஃபைஸ் பண்ணனால அது கிடச்சிச்சுன்னு நினைக்கிறேன். மேபி அவர் சொல்றது தான் தூக்குது தேட்டரில். மொத்த மலேசியா அவர் தேடான்னு சொல்றது. அவர் 5 நிமிஷம் வந்தாலும் படத்தை வேற மாதிரி எலிவேட் பண்ணிட்டு போயிட்டாரு. டெஃபினட்டா. அது ஓகே.
இப்போ நீங்க எதுவுமே வந்து எக்ஸ்ட்ராவா எடுக்கல அப்படிங்கும்போது ஆரம்பத்துல வந்து ட்ரிஷா அஜித் இவங்களுடைய ஸ்டில்ஸ் நிறைய வந்தது, ஒரு சாங் சீக்வன்ஸ் மாதிரியான ஸ்டில்ஸ் வந்தது. இப்போ நாங்க நினைச்சோம் அதுல அவங்க 2 பேருக்கு ஒரு டுவெட் இருக்கு அப்படின்ட்டு. டுவெட் இருந்ததா? ஆக்சுவலாக ஒரு மாண்டேஜ் சாங் ஷூட் பண்ணோம். ஆ அகைன் அது படத்தோட பேசுன்ற நமக்குள்ள வரலன்னா அது நம்ம எடுத்துடணும். இல்லைன்னா அது வந்து இப்போ இப்படி ஒரு ரிசல்ட் சொல்கிறோம்ல, எங்கேயுமே போர் அடிக்கல, படம் ஆரம்பிச்சு தெரில முடிஞ்சது தெரில, அது எல்லாமே பேசுன்றது நமக்குள்ள தான் இருக்குது. ஸோ அது ஆக்சுவலாக ஒரு சின்ன சாங் தான், 1.5 மினிட்ஸ்க்கு மாதிரி ஷூட் பண்ணோம். அந்த ஹீரோ ஜெயிலேருந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் ஸ்பெயினுக்கு கிளம்பி போகிறாங்க அப்படின்ற போர்ஷனுக்கு நடுவில் வரும் அது. ஓகே. அது நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா படத்தில் பார்த்தீங்கன்னா அது ஒரு பிரேக்கர் ஆகிற வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்காக டிசைட் பண்ணி அதை நம்ம ஃபுல்லாக ஷூட் பண்ணியிருந்தோம். நல்லா இருந்துச்சு, எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஃபுட்டேஜ். ரொம்ப ரொம்ப அது ரொம்ப இதோட தான் அதை சீன் அல்ல, அதனால நான் மென்ஷன் பண்ணல. 1.5 மினிட்ஸ் அப்படி தான் இருந்துச்சு. ஸோ அதை மட்டும் எடுக்க வேண்டியதாக போச்சு. அங்கே ஒரு டிப் மாதிரி வந்துச்சு. நம்ம என்னென்னா ஊர்லேருந்து வந்தாங்க, முடிச்சு உடனே கிளம்புறாங்கன்ற அந்த இது இல்லாமல் அங்கே ஒரு டிப் மாதிரி இருந்துச்சு. சரி, அது ஒரு கமெண்ட்டாக நம்மளுக்கு வந்துட போகுது அப்படின்றதுக்காக நம்ம அதை மட்டும் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டோம். ஓகே. அது உங்களோட கால் இருந்தது, நீங்கள் சொன்னீங்களா? இல்லை, அது காமனாக இருந்துச்சு, டீமுக்குள்ளேயே காமனான கால் தான். ஓகே. இப்போ என்னன்னா இந்த மாதிரி சில ஷார்ட்ஸ் வந்து எடுக்கும்போது அவ்வளோ நல்லா இருந்திருக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பேஸ்க்கு செட் ஆகுதுனால அதை கட் பண்ணியிருக்கலாம். பட் படம்லாம் ரிலீஸ் ஆகி இவ்வளோ ஹிட் ஆனதுக்கப்புறமா அதெல்லாம் சம்டைம்ஸ் வெளியில் விடுவாங்க. அந்த மாதிரியான வாய்ப்பு இருக்கா? வாய்ப்புகள் கம்மி தான் அது. ஐயோ, அப்படியா? ஆமாம் ஆமாம் ஆமாம். ஆக்சுவலாக ஒரு பிளான் இருந்துச்சு, அதை ரெடி பண்ணி இது பண்ணலான்னு. அகைன் அதுக்கு ஆடியோ வந்து இல்லை, உண்மையை சொல்லலாம். அதுக்கு ஆடியோ வந்து இன்னும் இது பண்ணல. ஸோ அதனால் ஆடியோ இல்லாதனால நம்ம வீடியோ அதை வச்சு தனியாக பண்ண முடியாது இல்லையா? ஸோ அதனால் அது வரதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே. ஏன்னா நாங்கள்லாம் என்ன நினச்சோன்னா, ஜிபி இவ்வளோ அப்படியே மேசிவ் ஹிட் ஆகிடுச்சு, எப்படி இந்த புஷ்பாலாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா அதுக்கப்புறம் ஒரு 20 மினிட்ஸ் சேர்த்து நாங்கள் திரும்ப ரிலீஸ் பண்ணுறோம்லாம் சொன்னாங்க. அந்த மாதிரி ஜிபி வரும் திரும்ப அப்படின்னு நினச்சோம். கேட்டு பார்க்குறேன் நான் டேரக்டர். தயவுசெய்து சொல்லுங்கள். கண்டிப்பாக ரொம்ப ஃபேவரட், கேமராமேனுக்கு ரொம்ப ஓகே ஃபேவரட் அந்த சாங். நம்ம கேட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆன டீசர் பயங்கரமான ஒரு ரீச். ஆதிக் பார்த்துட்டு ஐயோ இவ்வளோ அநியாயத்துக்கு ரீச் ஆயிடுச்சு, மக்கள்கிட்ட வந்து பயங்கரமான ஒரு ஹைப்போ எக்ஸைட்மெண்ட்டோ கிரியேட் பண்ணிடுச்சு. ஸோ படம் அதை மீட் பண்ணுறதுங்கிறது பெரிய சேலஞ்சு. அதனால ட்ரெய்லரை கொஞ்சம் சட்டிலாக கட் பண்ணுங்கன்னு சொன்னாராமே. அதான் சட்டில்னா படத்துக்குள்ளே என்ன இருக்கோ, படத்தோட தன்மை என்னவோ அதை காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணது தான். 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணி பண்ணது தான். ஃபஸ்ட்டு டீசர் வந்து ஒரு கேரக்டர் இன்ட்ரடக்ஷன் மாதிரி தான். இந்த மாதிரி இருக்காரு, இந்த மாதிரி மூடு, இப்படிலாம் இப்படிலாம் பேசியிருக்காரு, பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டது தான் டீசர். ட்ரெய்லர் வந்து படத்துக்குள்ளே என்னென்ன இருக்கோ, 2 சாங்கை வந்து யூஸ் பண்ணியிருக்கோன்றது, வெளியிலேருந்து யூஸ் பண்ணியிருக்கோம், ரெட்ரோ சாங்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ப்ளஸ்ஸு சார் வந்து எவ்வளோ ஃபன்னாக இருக்கார், அதாவது படத்துக்குள்ளே என்ன படத்தோட தன்மை என்னவோ அதை காமிச்சிடலான்னு முடிவு பண்ணி பண்ணது தான் ட்ரெய்லர். அதுலேயும் வந்து மாஸ் ஏற்றி பண்ணி ரொம்ப ஒரு, ஏன்னா வெளியில் வந்து கேஜிஎஃப் மாதிரி இருக்குது, அந்த ரொம்ப பெரிய கேங்ஸ்டர் ஃபிலிம், அந்த மாதிரியான டாக்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஸோ அதை வந்து டைல்யூட் பண்ணுன்றதுக்கு பண்ணது தான். ஓகே. அது கரெக்டாக போய் லேண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம என்ன இருக்கோ அதை ட்ரெய்லரில் காமிச்சிட்டதுனால படத்தில் இதுதான் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்து பார்க்கணும் அப்படின்ற ஒரு மூடு இருந்துச்சு. ஸோ அதை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. அதை பார்க்கும்போது டிசப்பாயிண்ட் ஆகாமல் என்ன ட்ரெய்லரில் இருந்துச்சோ அதை பார்த்துட்டு எக்ஸைட் ஆகி தான் போகிறாங்கன்னு நினைக்கிறேன் எல்லாருமே. எஸ், அதுக்கு பிளான் பண்ணி பண்ணது தான். ஓகே சார், இந்த படம் ரிலீஸ் ஆகி இது இப்படி ஒரு ஹியூஜ் ஹிட் ஆனதுக்கப்புறமா வெற்றியை தலைக்கு ஏற்றிக்காதீங்க, தோல்வியை வீட்டுக்கு கொண்டு போவாதீங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. எப்போவுமே சொல்கிறது தானே சார், பல வருஷங்களாக எல்லாருக்குமே சொல்கிறது தான் சார். நம்ம சார் கூட தனியாக பேசும்போது பழகும்போதும் கூட நிறைய விஷயங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் சொல்லுவார். ஸோ அதுதான் கரெக்டான, உடனே இமீடியட்டாக அடுத்த இது ஸ்கிரிப்ட் ஒர்க்கில் இருக்கார். ஸோ அது ஃபோக்கஸ் பண்ணுறதுக்காக சொல்லியிருப்பாரு மேபி. ஓகே. ஆதிக், அபிநந்தன் அண்ட் நீங்கள் உங்களுடைய அந்த கூட்டணி அப்படிங்கிறது ஆக்சுவலி ஒரு வெற்றி கூட்டணியாக தான் இருக்குது. மார்க் ஆண்டனியாக இருக்கட்டும். ஸோ நீங்கள் 3 பேரும் சேரும்போதே அந்த படம் வந்து பயங்கர ஒரு ஃபாஸ்ட் பேஸாக வைபாக இருக்குது. ஸோ உங்களுடைய அந்த அண்டர்ஸ்டாண்டிங், உங்களுடைய அந்த ஒர்க்கிங் ஸ்டைல். ஆக்சுவலாக ஆதிக் வந்து எனக்கு வலிமை அண்ட் ஜாக்பாட்னு ஒரு படம் பண்ணியிருந்தேன், ஜோதிகம் வந்து பண்ணியிருந்தேன். அது 2 படம் பார்த்துட்டு தான் எனக்கு ஜாக்பாட்டோட ட்ரெய்லர் பார்த்துட்டு தான் எனக்கு இந்த எடிட்டர் போகலாம், ப்ளஸ் வலிமை 2 பேர் யாருன்னு பார்க்கும்போது 2 பேரில் யாரோ ஒருத்தர் போகலாம் அப்படின்னு இருக்காது. தேடி பார்க்கும்போது 2 பேரும் ஒரே ஆள்னும்போது டிசைட் பண்ணி கூப்பிட்டாரு மார்க் ஆண்டனிக்கு. இப்போ நானும் எனக்கும் ஆதிக்கோட இப்போ திரிஷா நயன்தாரா அந்த படங்கள்லாம் எனக்கு பிடிக்கும். ஸோ கூட ஒர்க் பண்ணணும்னு எனக்கும் ஒரு ஐடியா இருந்துச்சு. அப்போது அவர் கூப்பிட்டப்போ கண்டிப்பாக சூப்பராக பண்ணலாம்னு சொல்லி மார்க் ஆண்டனி ஒர்க் பண்ணோம். மார்க் ஆண்டனி படம் முடிகிற டைமில் தான் அபி கேமராமேன்
படம் முடிகிற ஸ்டேஜில் தான் நான் மீட் பண்ணேன். ஓகே. அவருடைய ப்ரீவியஸ் ஒர்க்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மலையாளம் ஏகப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்காரு. அவர் டபுள் பேரல் ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ஒர்க்காக இருக்கும். நிறைய யாமைன் நிறைய பண்ணியிருக்காரு. ஸோ அவர் கூடயும் கொலாபரேட் பண்ணுறது ரொம்ப ஒரு இது இருந்துச்சு எனக்கு. 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது எப்படின்னா ரொம்ப ஒரு பயங்கர சிங்க் இருக்கும். அவர்கிட்ட ஸ்பாட்லேயும் சரி, என்கிட்ட அவருக்கு எடிட்டபிளையும் சரி. ஸ்பாட்டில் அவங்க வந்து எப்படி பண்ணுவாங்கன்னா, முன்னாடியே எப்படி வரப்போகுது எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிடுவாங்க. ஸ்பாட்டில் போய் பெருசாக பேசிக்கவே மாட்டாங்க. அடுத்தடுத்த ஷாட்டு வந்து அது பாட்டு போயிட்டுருக்கும். கூட இருக்கவங்களாம் என்ன பேசிக்கவே மாட்டாங்க, அடுத்தடுத்து மாட்டி போயிட்டுருக்கே அப்படின்னு சொல்லி பிரபு சாரை கேட்டதா சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி பிரபு சார் ஷூட்டிங் ஸ்பாட் இருந்தப்போ ஆதிக் அவர்கிட்ட இன்னும் டேரக்டருக்கும் கேமராவுக்கும் பயங்கர சிங்க் போல் இருக்கு, பேசிக்கவே மாட்டாங்க, அடுத்தடுத்து ஷாட் மட்டும் போயிட்டே இருக்கு, பேசாமல் எப்படி பண்ணுறீங்க அப்படிலாம் கேட்டிருக்காரு. ஓகே. ஸோ அதே மாதிரி எடிட் வந்து எந்த மாதிரி பண்ணுவார்னா, அவர் சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை தான், என்ன வேணால் பண்ணுங்க சார், என்ன வேணால் பண்ணிக்கோங்க சார் சொல்கிறது மட்டும் ஒரே இது என்கிட்ட. என்ன வேணால் நீங்கள் எடுத்து பண்ணுங்கள், உங்களோட ஓன் பண்ணி என்ன வேணால் பண்ணுங்கள், பண்ணிவிட்டு நம்ம உட்காந்து பார்க்கலாம், பார்த்துட்டு அதில் ஒரு டேரக்டர் டிசிஷனாக என்ன பண்ண முடியுமோ நம்ம அது பண்ணிக்கலான்றது தான் அவருடைய இது இருக்கும். ஸோ கம்ப்ளீட் ஃப்ரீடம் தான். இப்போது இந்த அளவுக்கு வந்து பாராட்டுறாங்கன்னா, எல்லோரும் பார்த்துட்டு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்கன்னா, அவர் கொடுத்த ஸ்பேஸ் தான். எல்லா சீக்வன்ஸ்லேயும் வந்து ஓன் கால் எடுக்க விடுவார், விட்டுட்டு அதுக்கப்புறம் ஓவராலில் பார்த்துட்டு எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்ற சொல்லி இது பண்ணுவார். இன்னொன்று, ஃபுல் படம் ஒரு ஒருத்தரையும் முடிக்கும் போதும் நான் வந்து முடிச்சுட்டு அவருக்கு நான் ஜென்ரலாக ஜஸ்ட்டு இப்படி ப்ராப்ளம்ஸ் மட்டும் சொல்ல மாட்டேன், இப்படி இருக்குது அப்படி இருக்குது இப்படி வச்சிடலாம் சொல்ல மாட்டேன். நான் டீட்டெயிலாக ஒரு அனாலிசிஸ் ரிப்போர்ட் மாதிரி கொடுத்துருவேன். ஓகே. எல்லா படத்துக்கும் ஃபாலோ பண்ணுறேன். ஸோ அதில் வந்து டைப் பண்ணி இது இப்படி இருக்குது, ஆக்ட் 1, ஆக்ட் 2, ஆக்ட் 3 இப்படி இருக்குது, இந்த மாதிரி இருக்குது, இது ப்ராப்ளம்ஸ் வித் சொல்யூஷன். வெறும் ப்ராப்ளம்ஸ் மட்டும் சொல்கிறது இல்லை, ப்ராப்ளம் சொல்யூஷன் இது மாதிரி இருக்கலாம், இது என்னோட ஆப்ஷன், நீங்கள் எதாவது பண்ணலாம்னு சொல்லி மொத்தமாக அனுப்பிடுவேன். ஒரு கட்டு முடியும் போதும் அதெல்லாம் பொறுமையாக படிச்சுட்டு வருவார். அதுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கணும். இப்போ பேஷண்ட்டாக அதை படிச்சுட்டு வந்து நான் படித்தேன் சார் ஃபுல்லாக, இது இப்படி இருக்குது, இப்படி போகலாம், இது இப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப இது மட்டும் இது ஃபார்முலா இருக்குது. மற்றபடி எடிட் பண்ணும்போது செம்ம ஃபன்னாக இருக்கும். ஓகே. படத்தில் ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குல்ல, அதே மாதிரி தான் எடிட்டும் சரி, ஷூட்லேயும் சரி, எல்லா இடத்துலையும் செம்ம ஃபன் பண்ணுவார். ஓகே. ஃபன் பண்ணி எல்லாருக்கிட்டையும் அவர் எனர்ஜியை, செம்ம எனர்ஜி அவருக்கு, செம்ம எனர்ஜி, எப்போவுமே டவுனே ஆக மாட்டா. அப்படி ஃபுல்லாக எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் அவரோட எனர்ஜி தான், அதுக்கு பாஸ் பண்ணிடுவார் நம்மகிட்ட, பண்ணி நம்மகிட்ட இருக்க நம்மளுடைய ஃபுல்லஸ்ட்டை அவர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடுவார். இந்த டைட்டில் அனிமேஷன் அப்படிங்கிறது ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு திரும்ப ஏகே சாரோட படத்தில் பார்க்குறோம், 2 இடத்துல வருது. ஓப்பனிங்கில் ஒன்று வருது, ஜிபிஓ சாங் முடிஞ்ச உடனே வருது. அந்த ப்ராசஸ் எப்படி நீங்கள் அதை சால்வ் பண்ணீங்க? அனிமேஷன் ஆக்சுவலாக அம்பானின்னு ஒருத்தர் பண்ணியிருக்காரு, ஏடிஎஃப்எக்ஸ்ன்னு சொல்லி கம்பெனி அவங்களது. அவங்களுக்கு வந்து என்ன ரெக்குவயர்மெண்ட்டுன்னு சொல்லிவிடுவோம் முன்னாடி, இந்த மாதிரி வேணும், இந்த மாதிரி இதை வந்து இந்த கதையை வந்து ஃபுல்லாக 3 days சொல்ல போகிறோம், இந்த டைட்டில் அனிமேஷன் வந்து இதில் கொடுக்க போகிறோம் அப்படின்றது ஐடியாஸ் கொடுத்துருவாரு டேரக்டர். இந்த மாதிரி இந்த கார் இந்த மாதிரி வருது, இந்த மாதிரி விஷயம்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அது நெக்ஸ்ட் லெவலுக்கு பண்ணியிருந்தாங்க. இந்த ஓஜி சம்பவம்ல 2-3 இந்த இன்டர்நேஷ்னல் கேரக்டர்ஸ்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணியிருந்தாலும் எல்லாமே டேரக்டரோட ஐடியா ப்ளஸ் அவங்க வந்து அவங்களோட டீம் வச்சு பண்ணி ஸ்டோரி போர்ட் பண்ணி காமிச்சு இந்த மாதிரி வரப்போகுதுன்னு சொல்லி முன்னாடியே காமிச்சிட்டு ஸோ அதுக்கப்புறம் பண்ணது தான். செமையாக ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க அவங்க. ஓகே. எஸ். அதாவது படம் வந்து ஆரம்பத்துல இருந்தே வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த பேஸ் வந்து கூட்டிக்கிட்டே தான் போச்சு. ஒரு ஃபேன் பாயா ஆதிக் வந்து உங்ககிட்ட சொன்னாங்களா, இந்த இடத்துல இவ்வளவு ஹைப் கொடுத்துட்டோம், இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஹைப் வந்து இப்படி இருக்கணும், இந்த இடத்துல கண்டிப்பா வந்து தொண்டை கிழியே கத்தணும் அவங்க அப்படின்ற மாதிரி எங்கெங்கெல்லாம் இந்த இடத்துல வரணும், இந்த இடத்துல அந்த மாஸ் மொமெண்ட் வரணும்னு பிளான் பண்ணீங்க சார்? ஆக்சுவலாக ஸ்கிரிப்ட்லேயே எல்லாமே இருந்துச்சு. ஸ்கிரிப்ட்லேயே வந்து என்னென்ன ஹை மொமெண்ட்ஸ் வரப்போதோ அது எல்லாமே ஸ்கிரிப்ட்ல இருந்துச்சு. அது எப்படி வரப்போகுது, அப்புறம் அது ஷூட் பண்ணி வந்ததுக்கப்புறம் அது இன்னும் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்றது தான். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிளான்டு ஸ்கிரிப்ட் தான், எதுவும் எக்ஸ்ட்ராவாக ஷூட் பண்ணல, எதுவும் பெருசாக டெலிட்டும் ஆகலை, இந்த ஒரு சொன்ன கேரக்டரை தவிர. ஸோ அதில் ஒரு சீன் இப்போ புலி அந்த சாங் சொன்னேன்ல, அதே மாதிரி தான் ஷூட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் அதில் எப்படி ஆட் பண்ணலாம். இப்போ இந்த இளமை ஏதோ சாங் ஷூட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் சாங்கில் வந்து வெறும் சாங்கை வச்சு ஃபைட் நடக்குது, சாங் ஒரு பக்கம் ஓடுது அப்படின்னு எடிட் பண்ணாமல் அதோடைய சிங்க்குக்கு எடிட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு டிசிஷன் தான். இந்த மாதிரி ஒரு சீனுக்கும் வந்து டெவலப்மெண்ட்ஸ் தான். ஒரு இதுக்கும் வந்து என்டர்டெயின்மெண்ட்டாக எப்படி ஃபோக்கஸ்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி பேசி பண்ணுறோம். எஸ். நாங்கள் ஆக்சுவலாக என்ன நினச்சோன்னா, அந்த தொட்டு பேசும் 2வது தடவை வரும்போது அஜித் சார் இப்படி கதை தந்து உள்ள வராருல, லைட்டாக ஒரு ஷேக் பண்ண
ஏதாவது அவர் ஒரு ஸ்டெப் போடுவாரு, இல்லைன்னா கில்பில் நம்ம சிம்ரன் வருவாங்க ஒரு ஸ்டெப் போடுறதுக்கு அப்படின்னு நினைச்சா ஏதாவது பிளான் இருந்துச்சா? இல்ல அந்த மாதிரி பிளான் இல்ல, எதுவும் இல்ல. ஜஸ்ட் அவர் அந்த அந்த பொண்ணு உயிரோட இருக்குன்றத கண்டுபிடிக்கிறார் இல்லையா, ஆமா. வந்து பார்த்துட்டு பண்றதான். அதுல எதுவும் பிளான் இல்லை. அதுவே வந்து சார் அந்த சின்னதா ஸ்டெப் போட்டது வந்து அங்க ஸ்பாட்ல டிசைட் பண்ணி, ஓகே. அது ஆக்சுவலா ஸ்கிரிப்ட்ல இல்ல. வந்தாரு, அவங்க இந்த மாதிரி டான்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இவர் வந்து அவங்களுக்கு பிடிச்சிடறான்ற மாதிரி தான் கதை ஸ்கிரிப்ட். அங்க வந்து என்ன என்டர்டைன்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிருக்கும்போது சார் அந்த சின்னதை மூவ்மெண்ட் பண்ணிட்டு வரும்போது பண்ணதான். அவ்வளோ கியூட்டா இருந்தது பார்க்கறதுக்கு. சார் அப்படின்னாலே கார் சேசிங்கோ இல்லை ஒரு வண்டி பைக் ஓட்டுற ஸ்டைலோ தான். ஸோ இந்த சீன்ஸ் நீங்க வந்து எடிட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் கூட மெனக்கிடுவீங்களா எப்படி சார்? ஏன்னா அது அவரோட ஐகானிக். ஆமா ஆமா, ஆக்சுவலா நமக்கு சொல்லவே வேணாம்ல, சார் எப்படி கார் ஓட்டுவார்னு. இது வெஹிக்கிள்ஸோட இது பத்தி அவருக்கு நம்மளுக்கு தெரியும் இல்லையா. ரொம்ப ஈஸியா இருக்கும், ரொம்ப ஈஸியா இருக்கும். அவ்வளோ ப்ரொஃபஷ்னலா பண்ணுவார் எல்லாமே. ஸோ அது பண்ணும்போது நம்மளுக்கு ஃபுட்டேஜ் கட் பண்ணுறதுக்கு அவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்கும். எல்லா இது இது பண்ணும்போது நம்மளுக்கு எடிட் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா ப்ரொஃபஷ்னலாக ஒரு விஷயம் பண்ணி அந்த எல்லோ கலர் கார் ட்ரிஃப்ட் அடிச்சு வர்றதெல்லாம் அவரே சாரே பண்ணது எல்லாமே. ஓகே. எந்த ஸ்டண்ட் பாடி டபுளும் யாருமே கிடையாது. கார்னு வந்தாலே சார் எடுத்து இது பண்ணிடுவார். ஸோ அதில் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபுட்டேஜாக நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும், எதனா போடுறது அப்படின்ற மாதிரி இருக்கும். எதையுமே விட்டுறக்கூடாது. ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்ட என்ன சொல்கிறது, ரொம்ப எக்ஸ்ட்ரீம் வெதர் கண்டிஷன்ஸில் போய் ஷூட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கோல்டு, எக்ஸ்ட்ரீம் வாட்டர் ரெண்டுத்துலையுமே இப்போ பண்ணியிருக்காங்க. ஸோ அது எல்லாமே கரெக்டாக பண்ணுன்றது மட்டும் மைண்டில் இருக்கும். இவ்வளோ ஒரு கார் ட்ரிஃப்ட் பண்ணுறதுனா ஒரு 3-4 டேக் இருக்கும். அது எல்லாமே பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதில் எது இருக்கிறதுல பெஸ்ட்டுன்றது பல தடவை நம்ம போட்டு பார்த்து இது பண்ணி அதை ப்ளேஸ் பண்ணி பண்ணுவோம். எஃபர்ட் எப்போ ஜென்ரலாகவே ஃபைட்னா ஒரு எஃபர்ட் இருக்கும். பெஸ்ட்டை வந்து லூஸ் பண்ணிடக்கூடாது, அந்த மைண்ட் இருக்கும். அதனால் பல தடவை திருப்பி போட்டு பார்த்து நம்ம செலக்ட் பண்ணி பார்ப்போம். உங்களுக்கு வலிமை, துணிவு, ஜிபியு எந்த அஜித் பயங்கர ஃபேவரட்? 3 விதமான படங்கள்ல, 3 விதம். 3த்துலேயுமே வெர்ஸ்டைலான ஆக்டர் அஜித் சார். 3த்துலேயுமே இப்போ வலிமையில் பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் இருக்கும், ஒரு ஆத்தென்டிக்கான கேரக்டர். ஸோ அதில் வந்து உண்மையிலே ஒரு போலீஸ் ஆஃபீஸர் எப்படி இருப்பாரோ அந்த இது பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாரு. அந்த கமிஷன் ஆஃபீஸில் பேசுகிறதும் சரி, எல்லாமே வந்து ஆத்தென்டிக்காக இருக்கும் கேரக்டர். துணிவில் வந்து செமி இதுதான், கமர்ஷியல் அண்டு ரியாலிட்டி மிக்ஸ்டான ஒரு கேரக்டர். இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்ட். இதில் வந்து ஃபுல்லாக வந்து ரொம்ப ஒரு நாள் கழிச்சு இவ்வளோ ஒரு இதுவாக பண்ண கேரக்டர். 3 விதன்றனால ஒரு படத்துலையுமே ஃபேவரட்டான சீன்ஸ் இருக்குது, இது இருக்குது. 3த்தையும் கம்பேர் பண்ணும்போது ஜிபியு எல்லாருமே பார்க்கணுன்னு நினைக்கிற ஒரு படம். இப்போ இந்த ஜோனில் வந்து ஹீரோவை வந்து பார்க்கணுன்றது எல்லாருக்குமே பிடிக்கும். ஃபேன்ஸுக்கும் சரி, ஜென்ரல் ஆடியன்ஸ் எல்லாருக்குமே பிடிக்கும். 3த்தையும் கம்பேர் பண்ணும்போது ஜிபியூவில் இருக்க கேரக்டர் எனக்கு பிடிச்சது பர்சனலாக. மற்ற 2 கேரக்டருமே துணிவு அண்ட் வலிமை வந்து எக்ஸலண்ட்டாக பண்ணியிருப்பார். ஸோ இப்போ பார்க்கணும்னு பிடிக்கணும்னு நினச்ச கேரக்டர் ஜிபி. குட்டா பேடா அக்லியா? 3மே தான். குட் இல்லாமல் பேட் இல்லை, பேட் இல்லாமல் அக்லி இல்லை. ஓகே, ஸ்ட்ரெயிட்டாக அக்லிக்கு வர முடியாதுல்ல. கண்டிப்பாக. வெரி நைஸ். ஸோ நிறைய விஷயங்களை எங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ. யா.